ஆலமரமே சாஞ்சு போச்சு. என் தெய்வம் போயிடுச்சு. என் தெய்வம் என் பொண்ணுக்கெல்லாம் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். 10-12 வருஷமாக அவர் கூட தான் இருப்பேன். எங்கே போனாலும் என்ன தான் இட்டுன்னு போவாங்க. எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் போயிட்டு எங்கே கன்னியாகுமரி போனால் கூட நைட்டே கிளம்பிடுவோம். மீட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா கிளம்பிடுவோம். 4 மணி 5 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிடுவோம் காலையில். எந்த இதுவும் இல்லை, பிரச்சனைலாம். சாப்பாடு கீப்பாடு பசி எத்தா சொல்லிடுவார். ஐயா சாப்பாடு என்னென்னா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நேற்று பசி ஒண்டி அவர் வைக்க மாட்டார். எனக்கெல்லாம் அவருக்கே தெரியும் பசி எத்தா பஞ்சா ஏன்னா பள்ளத்தில் விட்டுருவார் வண்டியை சொல்லிட்டு பசி எத்தாலுமே தெரிஞ்சுப்பார். பசிக்குது அவனுக்கு, வண்டியை விடுன்பார். அதே மாதிரி நாங்கள் விருத்தாச்சலம் போயிட்டு வரோம். ஒரு அட்வொகேட் வீட்டில் நைட்டு 2 மணிக்கு சாப்பிட போகிறோம். அப்போ உளவுத்துறை தெரில போலீஸு வருது எங்களை தேடிட்டு. அண்ணன் வந்தார் எங்கன்னு. அப்புறம் சொன்னோம் இங்கே தான் இருக்கார் சாப்பிட்றாருன்னு சொன்னோன்னே அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஆமாம், அவங்க முடியலையே. என் தெய்வம் என் பொண்ணுக்கெல்லாம் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். என் தெய்வம் போயிடுச்சு. நான் என்ன பண்ணதுன்னு தெரியல. ஆலமரமே சாஞ்சு போச்சு. ஆலமரம் மாதிரி இருந்தார். எல்லோரும் வரவங்கள பசினா விட மாட்டார். என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் கேட்டு செஞ்சு அனுப்பிச்சுடுவார். அவ்வளோ ஜனம் வந்தால் கூட நாங்கள் பார்த்துன்னு இருப்போம். யாருன்னா புது ஆளுன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் புதுசாக இருக்கிறாங்கன்னா யாருன்னு தெரியல. கரெக்டாக அவர் சுதாரிப்பார். அன்றைக்கி யாரும் இல்லை தெரில. அவர் திடீர்னு தனியாக கூட வருவார். ஒவ்வொரு வாட்டி பைக்கில் கூட வந்துடுவார் ஏறின்னு. இந்த காரில் தான் வரணுன்னு இல்லை. அவ்வளோதான். பயங்கரமாயா ஒரு 10,000 பேர் இருக்கும் வழக்கறிஞர். இது அவரே படிக்க வச்சு அவரே காசு கட்டி எல்லாம் அவரே செஞ்சிடுவார். சரி, பஞ்சாட்சரம் சென்னை தான், கெல்லிஸ்.